விநாயகர் பெருமான் மாவட்ட திருவிழா ஆரம்பமாகும். விநாயகர் முருகப்பெருமான் பார்வதி பரமேஸ்வர பெருமான் हरि ओम नमो नारायण नारायण नारद ऋषि मुनिवर கைலை மலையை நோக்கி நடந்துகிறார். நமோ நாராயண. அவருடைய வருகை அனைத்து அடியார்களும் மறுவோற்றுவமாக நாராயண நாராயண நமோ நாராயண நமோ நாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நமோ நாராயண நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண. இலங்கை போன்ற நாடுகளில் யாவும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இந்தியாவில் இருக்கின்ற புண்ணிய சேத்திரங்களாகிய அனைத்து தலங்களுக்கும் ரசித்து வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒப்புடல் சொல்லப்படுகின்ற இலங்கை நகரில் சற்று நேரம் தங்கி அங்குள்ள என்னுடைய மக்களுடைய நிலைமைகளை எல்லாம் கண்டறிந்து தற்போதுள்ள பாடல் பெற்ற அனைத்து திருத்தலங்களை ரசித்து தான் நான் வந்து கொண்டிருப்பார்கள். இலங்கை தீவிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக நெல்லை கந்தன், அபிஷேக கந்தன், அலங்கார கந்தன் என்று சொல்லப்படுகின்ற முருகன் சேத்திரங்கள் இருக்கின்றன. அந்த முருகனுடைய சேத்திரங்களுக்கு சென்றீர்களா? அங்கு சென்று இன்றைக்கு நீங்கள் வயதுதான் நோக்கம் என்ன? நான் இந்த வானாத்திரியை நான் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஐரோப்பா கண்டத்திலே ஏமன் நகரிலே என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஓட்மனில் பிரசித்தி பெற்ற கும்புரு நகரத்திலே ஒரு சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்திலே வருடம் இந்த மாம்பழ திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது. ஆனால் இந்த கால சூழ்நிலைகள் மழை காரணமாக நான் இந்த மண்டபத்திலே நடத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் அற்புதமான மாங்கனியை தந்தார். அந்த மாங்கனி மிகவும் அற்புதமானது என்று சொல்லி என்னிடம் முன்னும்படி தந்தார். ஆனால் அதனுடைய மகிமையை பெருமையை உணர்ந்தனால் இந்த மாங்கனி நான் உண்மையும் பார்க்க தாங்கள் பரமேஸ்வரன் பார்வதி ஆகிய தங்களிடம் தந்து அதை தங்களுக்கே இந்த மாங்கனியை தருவதாக நான் யோசித்து தங்களிடம் இந்த மாங்கனியை கொண்டு வந்தது. ஆனால் இதை நான் நமோ நாராயண நாராயணா வந்தல்வல் சிறப்பாக முறையில் இப்பொழுது நாரதர்சி முனிவர் பார்வதி பரமேஸ்வர பெருமானுடன் ஒப்படைத்திருக்கின்றார்கள். விநாயகர் பெருமானும் முருகப் பெருமானும் கைலை மலையை நோக்கி வருகின்றார்கள். கைலாயம் வந்து வரும்பொழுது சந்தோஷமான முறையில் நடனத்தோடு விநாயகர் பெருமானும் முருகப் பெருமானும் கைலாய மலையை நோக்கி வந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் இப்பொழுது ஒரு பந்தயம் நடக்க இருக்கின்றன. ஆனந்த கோலாகலத்தோடும் விநாயகர் பெருமானுடைய ஆட்டத்தை நாங்கள் பார்ப்போமாக. கணேச சரணம் 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 கணேசா சரணம் 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 கணேசா. இந்த மாங்கனியை பகிர்ந்து சாப்பிடக்கூடாது, ஒருவர் தான் சாப்பிட வேண்டும் என்பதை கூறிவிட்டு அவர் சென்றுவிட்டார். நாரதருடைய குழப்பம்
என்ன மாதிரியான முறையிலே முடிய போவதென்று தெரியவில்லை. இப்பொழுது நாரத முனிவர் சென்றுவிட்டார். விநாயகர் பெருமானுக்கும் முருகப் பெருமானுக்கும் ஒரு பந்தயம். யார் உலகை முதல் சுற்றி வருகின்றாரோ அந்த மாங்கனியை முதலாவதாக யார் சுற்றி வருவதற்கு பரிசாக வழங்கப்படும். அந்த வகையிலே விநாயகர் பெருமான் எலிவாகனத்திலும் முருகப் பெருமான் புன்னகை பூத்த மயில் வாகனத்திலும் பறந்து சென்று உலகமும் சென்று யாருக்கு எலிவாகனம் மெதுவாக ஊர்ந்து சென்றாலும் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்கு மந்திரமில்லை என்ற உதாரணத்திற்கு அமைய தாய் தகப்பனை பலம் வந்து இப்பொழுது மாங்கனியை பெறுகின்றார் விநாயகர் பெருமான். மெதுவாக அமர்ந்து உலகமே தாய் தகப்பன் என்பதை உணர்த்துகின்ற தன்மையிலே பார்வதி பரமேஸ்வர பெருமானாகிய தாய் தந்தையரை வலம் வந்து மாங்கனியை பெற்றிருக்கின்றார். முருகப்பெருமான் மயில் வாகனத்திலே உலகெங்கும் வியாபித்து பறந்து போட்டியிலே நான் முந்த வேண்டும் என்று இங்கே வந்து பார்த்தால் மாங்கனியை காணவில்லை. மாங்கனியை பார்த்தால் முருகப்பெருமானுடைய அண்ணன் விநாயகர் பெருமான் பெற்றுவிட்டார். முருகப்பெருமான் ஆவேசமான கோபம் கொண்டு முத்தமிழ் வித்தகையாக அமைப்பிராட்டியோடு இங்கே வந்து நின்றிருக்கின்ற முருகப்பெருமான் ஆவேச கோபங்களோடு இது மாங்கனி இரண்டாக புரிக்கக்கூடாது. ஒருவரை அந்த மாம்பழத்தை சாப்பிட வேண்டும். தாய் தகப்பன் எடுத்துக் கொடுத்த தன்மைகளை எடுத்துக்காட்டாக உணர்வதற்காக விநாயகர் பெருமான் இந்த பந்தயத்திலே வென்றிருக்கின்றார். முருகப்பெருமான் ஆவேசத்தோடு சிவனை கேட்கின்றார், என்னுடைய பந்தயத்தில் நான் தோற்றுவிட்டு பழனியை அடையில் செல்ல போகின்றேன். அவரை நாங்கள் ஆதரப்படுத்துவதற்காக முத்தமிழ் வித்தகையாக அவை பிராட்டியோடு இங்கே வருகின்றிருக்கின்றார். அவை பிராட்டி அவர்களை முன்வாருங்கள். அந்த ஆட்சியர்களையும் இந்த பிரபஞ்சங்களையும் எவையெல்லாம் ஆழ்கின்ற தேவையும் சக்தியோடு அன்னை பிராசக்தியாகிய அம்பிகையோடும் இவ்வுலகத்திலே மக்கள் தர்மத்தையும் நீதியையும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு வழிவகுத்து வேதங்கள் சாஸ்திரங்கள் ஞானங்கள்லாம் தந்த தேவனையும் ஒரு திருவிழால் திருவிளையாடுகளை அறிவார்கள். இப்போ இந்த திருவிளையாடுகள்லாம் இந்த மர்மத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இந்த மக்கள் எல்லாம் கண்டு கொண்டு உயர்வழி உய்ய வேண்டும் என்கின்ற ஞானத்தை அறிகின்ற விளையாடுகளே தான். அந்த விளையாட்டிலே எதுவும் ஒன்று என்றுதான் அங்கே நிற்கின்றேன். அங்கேயே உங்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய இதயமான அந்த அபை பிராட்டினுடைய பாதாள நிகழ்வான பணிவான அமைக்கின்றேன்.
மகேஸ்வரா, நீங்கள் அறியாததா இந்த உலகத்தை ஆளுகின்ற தேவையிலே நீர் அறிந்து ஆளுகின்ற இந்த விளையாட்டிலே இதுவும் ஒன்றுதான். இந்த உரையினுடைய பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன். சுட்டபலம் வேண்டுமா சுடாதபலம் வேண்டுமா என்று ஆணவத்து அகந்தையிலே இருந்த பொழுது சுட்டபலம் வேண்டுமா சுடாதபலம் வேண்டுமா என்று அகந்தையை அடக்கி என்னை நாட வைத்து ஞானம் தந்த பரம்பொருளே, உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ் கடவுள் என்று பெயர் கொண்ட நம் முருகா, நான் எழுதிய அந்த பாடலிலே அவப்பிராட்டியே, நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் கூறினாலும் செய்தது தவறு. வேதஞானத்தை எனக்கு ஊட்டியவர் அல்லவா தாங்கள்? தமிழிற்பால் கொண்ட அந்த நாளை எனக்கு தமிழ்ஞானம் அளித்த தேவன் அல்லவா நீங்கள்? கோபம் கொள்ளலாமா? 60 சினம் என்ற அந்த வார்த்தைக்கு ஒழுங்கட்டு நீங்கள் கோபம் நினைத்து என் அம்மையப்பனோடு என்றென்றும் இருக்க வேண்டும் என்று அவள் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்வேன். நீங்கள் எனக்கு ஆதரவு கூறினாலும் எனக்கென்று உலகம் நாடு தேசம் கண்டம் இருக்கின்றன, எனக்கென்று மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு நான் ஒன்றாக பழனிக்கு செல்கின்றேன். பெருமனால் பிராட்டியை நீங்களும் வாருங்கள். நான் இப்பொழுது பழனியை அடைய போகின்றேன். முருகா, நீ இந்த உலகத்தை எதுவும் ஒரு சித்தத்தின் வழியே நடக்கட்டும். பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா.